தொண்டருடைய கருத்துக்கு வந்து செவி சாய்க்கிறார் சார் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியர் பங்கு வேணும்ன்றத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனா அதை செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. இப்ப இந்த கூட்டத்தில் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. அது இன்னைக்கு பழக்கம் கிடையாது, முன்னாடியில இருந்து அதுதான் வழக்கம். நீங்க எப்ப வேணா எடுத்து பார்த்துலாம். காந்தி நேரு டைம்ல இருந்து அது அப்படிதான். ஆனாலும் கூட எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா முடிவுகள் எப்பவுமே ஹைகமாண்ட் எடுக்கும். எந்த முடிவை ஹைகமாண்ட் எடுத்தாலுமே அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் பயணிக்கும். இன்னமும் ஆட்சியர் ஒரு மோதல் போக்கோடு இருக்காங்க. இது தேர்தல் கூட்டணி தொடரும் போது களத்துல ஜெல் ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்றது முன்னாடி ஒரு காலம் இருந்தது. அது அந்த அரசியல் வேற. இப்ப இருக்கிறது ஒரு சித்தாந்த அரசியல். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் சரி, நம்மளுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கும் எல்லா கட்சிகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர்லேருந்து எல்லோருமே இன்னைக்கு ஒரு சித்தாந்த போரை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஈஸியா பண்றது என்னன்னா அமைதியா இருக்கிறது. ஆனா இதை எதிர்த்து நிக்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்த்து நிற்கும் போது அந்த உணர்ச்சி கீழே வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நானும் எங்க தொகுதியில பாக்குறோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கும் தெரியுது. அது எந்த விதமான விரிசல்களும் வராது. சார் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தாவேகான்ற ஒரு கட்சி விஜய் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதிக இடத்துல போட்டின்னு காங்கிரஸ் வேற ஆப்ஷன் இருக்கிறதுனால திமுக மிரட்டி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள் இல்ல. மறுபடியும் இன்னைக்கு KC வேணுகோபால் அவர் சொன்னார்கள், எங்க பார்ட்டி பொசிஷன் என்னன்னு இது வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது தனி மனிதர்கள் அவர்கள் பேசுற கமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பார்ட்டி பொசிஷன் கன்சிடர் பண்ண வேண்டான்றதுதான் அவருடைய பேச்சு இன்னைக்கு. அதை நான் மறுபடியும் ரீட்ரேட். டிசம்பர் மாசமே குழு அமைச்சு முதலமைச்சரை பாத்தீங்க. ஆனாலும் இன்னமுமே என்ன சொல்றது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அதாவது இரண்டு பீகார்ல உங்களுக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பல மாநிலங்கள்ல இதே மாதிரி டிசப்பாயிண்டடான ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டிலே அப்படி டிசப்பாயிண்டடான ஒரு சூழ்நிலை வரும்னு இல்ல. கோலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ்ன்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது சாதாரணமா நம்ம சின்ன இது மாதிரி பேச முடியாது. ஒரு கட்சிக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். இது இப்படிதான் பண்ணணும்ட்டு அதெல்லாம் ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வரணும்னா அதுக்கான மேல கீழே இருக்கதான் செய்யும். சோ இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நாங்க பெரிய எங்க லெவல்ல நாங்க அதை பத்தி கவலைப்பட சொல்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல பங்கு, திமுக விமர்சிக்கிறத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறார். யாருமே அவர் மேல நடவடிக்கை எடுப்போம் பேசாத இது தொடர்பா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே இல்லங்க. மறுபடியும் முற்றுப்புள்ளி வைக்கலையே யாருமே. KC வேணுகோபால் கூட இன்னைக்கு பேசும்போது அது ஹைகமாண்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்களே தவிர அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரியோ அவரை கண்டிக்கிற மாதிரியோ எதுவுமே செய்யலையே. இல்ல, இத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பார்ட்டி ஒர்க்கரா எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது பார்ட்டி மேல உணர்வு இருக்கும்போது அது எங்களுக்கு இது வேணும்னு நினைப்பது சாதாரண ஒரு விஷயம். அதை ஒரு பெரிய இதுவா பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மற்றபடி பொதுவெளியில பேசின சில விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் ஹைகமாண்டுக்கு தெரியும். அவங்க அதுல பார்த்து அதுக்கேற்ற முடிவுகள் எடுப்பாங்க. பல விஷயம் வெளியே செய்வாங்க, பல விஷயம் உள்ள பேசுவாங்க. எங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்னன்றதுதான் நான் மறுபடியும் ரீட்ரேட் பண்றேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி 20 ஆண்டுகளுக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இப்படி ஒரு சலசலப்பு இருக்கும். எதிர்கட்சிகள் அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமியில இருந்து பாஜக வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அரசியல் அது அவங்க அரசியல் அதெல்லாம் செய்யதான் செய்வாங்க. பட் இத பத்தி நீங்களே இன்னைக்கு கேட்டீங்க. அந்த பதிலும் எங்க ஆல் இண்டியா ஜெனசைட்டி ஆர்கனைசேஷனே சொன்னாச்சு. அவர் பேசுறது அவருடைய கருத்து, கட்சியோட கருத்து இல்ல அப்படின்றத சொன்னாரு. இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? அவர் தொடர்ச்சியா இன்னமும் பேசுறாரு. அதாவது திமுக தொடர்ந்து வருத்தம் அடைய செய்யுது. அதாவது கூட்டணி பேசுறதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியே இப்படி முட்டுக்கட்டை போட்டுட்டு நீங்க போய் பேச போகும்போது எப்படி இல்ல. பட் நான் மறுபடியும் அவர் ஒரு பொறுப்புல இருந்தாலோ இல்ல அவருக்கு கோலிஷன் பேசுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருந்தாலோ நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். நீங்க இன்னைக்கு எல்லா கட்சியிலயும் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசதான் செய்வாங்க. நீங்க வலைதளத்துல போய் பாருங்க, அளவுக்கு இன்னும் பேசுறாங்க. அதையெல்லாம் நம்ம பார்ட்டியோட பொசிஷன் இருக்கட்டும். நானே இருக்கட்டும். நானும் கூட ஒரு காங்கிரஸ் மெம்பர் தான். எனக்கு பொறுப்பு கொடுக்கும் போதுதான் நான் அந்த பொறுப்புல இருந்து பேச முடியும். அதுவரை நான் ஒரு மெம்பரா தான் பேசுவேன். தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா ஆட்சியர்ல பங்குதாரர் விஜய் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ஒரு பக்கம் மூவ் பண்ண மாட்டேங்க காங்கிரஸ்? இல்ல, குரல் கொடுக்குறீங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு கொள்கை போர் நடக்கும் டைம். இந்த டைம்ல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றது எங்களை விட இந்த போர்ல முன்னாடி நிக்கிற எங்களை தலைவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் எடுக்கும் முடிவு தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.